திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த ஆயக்குடியில் கொய்யா உள்ளிட்ட பழங்களை விலை குறைவாக இருக்கும் காலத்தில் சேமித்து வைக்க தமிழ்நாடு அரசு குளிர்பதன கிடங்கு மற்றும் பழரச தொழிற்சாலை நிறுவ வேண்டும் என பழ வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அங்குபாபு இணைந்திருக்கிறார். அங்குபாபு, வியாபாரிகள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? லாவண்யா, தமிழகத்தின் முதன்மை கோயில் நகரமாக இருப்பது பழனி. பழனியை வரலாற்றுகளில் கழனிசூழ் பழனி என்று தெரிவிக்கின்றனர். பழனியை சுற்றிலும் பல்வேறு வகையான பயிர் வகைகளும் பல வகைகளும் சாகுபடி செய்யப்படுகிறது. பழனியில் இருந்து சிறிது தொலைவில் உள்ள ஆயக்குடியில் கொய்யா சந்தையே செயல்பட்டு வருகிறது. ஆயக்குடியை சுற்றிலும் சட்டப்பாறை, கணக்கன்பட்டி, வில்வாதம்பட்டி, அமரபூண்டி உள்ளிட்ட சுற்று வட்டார 25 கிராமங்களில் ஒரு 30,000 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா சாகுபடி செய்யப்படுகிறது. கொய்யா வரது நாள்தோறும் சுமார் 100 டன் அளவில் இருந்துமே இங்குள்ள விவசாயிகள் கொய்யா பழத்தை ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த கொய்யா பழத்தை அவர்கள் பாதுகாக்க முடியாமலும் இருக்கின்றனர். இதனால் இவர்கள் நாள்தோறும் பல்வேறு இழப்பை சந்தித்து வருகின்றனர். நம்முடன் விவசாயி ஒருவர் உள்ளார், அவரிடம் கேட்போம். சார் சொல்லுங்க. சார், நான் விவசாயி, கொய்யா விவசாயி. பழனி சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கொய்யா விவசாயிகள் இருக்கின்றனர். பயிர் செய்யப்படும் கொய்யாவை ஆயக்குடி சந்தைக்கு கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் விலை அதிகமாக இருக்கிறது, சில நேரங்களில் குறைவாக விலை இருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. உர விலைகள், மருந்து செலவுகள், ஆட்கூலி அதிகமாக இருக்கிறது. அதனால் தமிழக அரசின் சார்பில் ஆயக்குடிக்கு என்று கொய்யா குளிர்பதன கிடங்கு அமைத்து தந்தால் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இதை நம்பி படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மற்றும் கடந்த சில மாதங்களாக வெப்ப அலை அதிகமாக இருக்கிறதால் கொய்யா சரியான காய்ப்புத்தன்மை குறைகிறது. பழனி அருகே ஆயக்குடியில் பழனி அருகே வாகரையில் மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம் இருப்பது போன்று பழனி ஆயக்குடியில் கொய்யா ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும். ஜூஸ் ஃபேக்டரி அமைக்க வேண்டும். லாவண்யா, இங்கிருந்து நாள்தோறும் 100 டன் எடையிலான பழங்கள் மட்டுமன்றி இதற்கு சுமார் 25 லட்சம் ரூபாயான செலாவணியும் நடைபெற்று வருகிறது. இங்கு ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது பழரச தொழிற்சாலை மற்றும் குளிர்பதன கிடங்கை கட்டித் தருவதாக தேர்தல் வாக்குறுதிகள் குறிக்கின்றன தவிர யாரும் இதுவரை செய்து தரவில்லை. வெறும் தளத்தை மட்டுமே போட்டு கொடுத்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.